பாப்பாரப்பட்டியில் குட்கா கடத்தியவரை போலீசார் கைது செய்ததோடு காரையும் பறிமுதல் செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியில் போதைப் பொருட்கள் கடத்தி விற்பனை செய்யப்படுவதாக பெண்ணாகரம் துணை சூப்பரண்ட் மகாலட்சுமிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் பாப்பாரப்பட்டி பகுதிகளில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பெண்ணாகரம் நோக்கி வேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் குட்கா கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணையில் குட்கா கடத்தியவர் எட்டிக்குட்டையை சேர்ந்த அருள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த தனிப்படை பாப்பாரப்பட்டி போலீசார் அவரிடமிருந்து 200 கிலோ குட்கா போதைப் பொருட்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் பாப்பாரப்பட்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மற்றொரு குற்றவாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். செஞ்சி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவத்திலேயே ஒருவர் உயிரிழப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கலையூர் கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கடேசன் என்பவரின் இளைய மகன் ரங்கநாதன் சென்னையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது நாட்டார்மங்கலம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் ரங்கநாதன் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக செஞ்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்களிடம் அதிகாரிகள் இனிமையாக பேச கற்றுக் கொள்ளுங்கள் என கடலூரில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனை அருகே உள்ள பொதுப்பணித்துறை கோட்ட அலுவலக வளாகத்தில் புதியதாக 4,43,00,000 செலவில் பொதுப்பணித்துறை கோட்ட அலுவலகம், உட்கோட்ட அலுவலகங்கள் மற்றும் பிரிவு அலுவலக கட்டிடங்கள் கட்டப்பட்டது. இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், CB கணேசன் மற்றும் KN நேரு, மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, அரசு கட்டிடங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என குறிப்பிட்ட அவர், அரசு கட்டிடங்களை பயன்படுத்திதான் அரசு நிதியில் கடன் பெற முடியும், மூலதன செலவுகளில்தான் நிதிநிலை கடன் பெற முடியும் என தெரிவித்தார். மேலும் புதிதாக கட்டப்பட்டுள்ள இக்கட்டிடத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், பொதுமக்களிடம் அதிகாரிகள் இனிமையாக பேச கற்றுக் கொள்ளுங்கள் எனவும் அறிவுரை வழங்கினார். பண்ருட்டி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சித்திரை சாவடி பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையில் இருந்து பண்ருட்டி நோக்கி வந்து கொண்டிருந்த ஷிப்ட் காரை நிறுத்தி போக்குவரத்து காவல்துறையினர் சோதனை செய்தபோது காரில் இருந்து 4 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்தபோது காவல்துறையினரை தாக்கிவிட்டு 4 பேரும் வெவ்வேறு திசைகளில் தப்பிச் சென்றனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பண்ருட்டி காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான காவல்துறையினர் காரை பறிமுதல் செய்து காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் பாஜகவை விமர்சித்து பேசினார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி சர்க்கஸ் மைதானத்தில் திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, பட்ஜெட் மற்றும் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசுகையில், வீடு இல்லாதவர்களை கண்டறிந்து 8 லட்சம் பேர் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களில் இந்த ஆண்டு 1 லட்சம் பேருக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் தொடங்கப்பட்டுள்ள கனவு இல்லம் மூலமாக வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட உள்ளன என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள், மோடியோடைய ஆட்சியாளர்கள் வேற கதை சொல்றாங்க. எல்லாம் பொய்ய சொல்லி கதையை புரட்டு உண்டாக்கி வரலாற்று திரிவு உண்டாக்கி நம்மளை எல்லாம் ஏமாற்றான்னு நினைக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள்ல உங்களுடைய பருப்பு வேகாது. இங்க ஒரு திட்டம் முழுக்க தமிழ்நாடு அரசு நிதி, அதையும் சொல்றாரு. அதுவும் நம்முடைய மோடி திட்டத்தை தான் இவங்க போய் சொல்றாங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாங்கல்ல, வடை சொல்லுவாங்க. நல்லா வடை சொல்றாரு அடாமல். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. பொய்யெல்லாம் மக்கள் பேசுற மாதிரி பெரிய புரட்டு பேசிட்டு இருக்கிறார். ஆனா உங்களுடைய பொய்யை யாரும் நம்புவதற்கு இங்க தயாரா இல்ல. நாங்க நிச்சயமாக இந்த முறை 40க்கு 40 பெறுவோம். இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
முதற்கட்டமாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. 42 இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக முதற்கட்டமாக 195 இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை மத்தியில் ஆளும் பாஜக வெளியிட்டுள்ளது. இதில் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பிரதமர் மோடி மீண்டும் போட்டியிடுவார் எனவும் 42 இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 28 பெண்கள், பட்டியலினத்தவர் 27, ஓபிசி 57 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 51 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்ட பட்டியலில் பிரதமர் மோடி வாரணாசி, அமித்ஷா காந்திநகர், மன்சுக் மாண்டவியா போர்பந்தர் ஆகிய இடங்களில் போட்டியிடுகின்றனர். அஸ்வினி காசர்கோடு, கேரள நடிகர் சுரேஷ் கோபி திருச்சூர், அப்துல் சலாம் மலப்புரம் ஆகிய இடங்களிலும் போட்டியிடுகின்றனர். சென்னையில் நாளை நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்திற்கு தமிழக பாஜக சார்பில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. சென்னை நந்தனத்தில் நாளை நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாளை பகல் 1 மணிக்கு மராட்டியத்திலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்னைக்கு மதியம் 2:45 மணிக்கு வருகிறார். பின்னர் சாலை மார்க்கமாக சென்று மாலை 4 மணி அளவில் கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாட்டு திட்டத்தை பார்வையிடுகிறார். தொடர்ந்து மாலை 6 மணி வரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறையில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைக்க சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ரயிலில் பயணம் செல்கிறார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக புதிய கட்டிடம் மண்ணம்பந்தல் ஊராட்சி மூங்கில் தோட்டம் பால்பண்ணை பகுதியில் ரூபாய் 114 கோடியே 48 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தை நாளை காலை 10 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை 4:15 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் புறப்படுகிறார். தொடர்ந்து நாளை காலை ஆட்சியர் அலுவலகத்தை காலை 10 மணிக்கு திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.